Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான gadget ரெடி பண்ணிருக்கோம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஃபில்டர். சோ எந்த விதமான நிலையில எந்த கலர்ல இருக்கக்கூடிய தண்ணியையும் இது மூலமா சூப்பரா ஃபில்டர் ஆக்கிக்க முடியும். சோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா வந்தனால தான் வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான ஐடியாவா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். சோ வாங்க இப்போ இத எப்படி பண்ணுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இது ரெடி பண்ணதுக்காக 3/4 இன்ச் PVC பைப்பை ஒரு 10 cm லெங்த் கட் பண்ணி எடுத்துறோம். So next இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துறோம். இப்போ இந்த பாட்டில்ல இருந்து அதோட மூடியை மட்டும் நம்ம தனியா எடுத்துறலாம். next இதே மாதிரியே இன்னொரு ஜூஸ் பாட்டில் மூடியை எடுத்துறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துறோம். சோ இது வந்து ஒரு சின்ன முட்டை டப்பால இருக்கக்கூடிய ஒரு மூடி தான். அத தான் எடுத்துறோம். இத வந்து நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அந்த பாட்டில் மூடி தான் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும். சோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்காக இதோட அளவுக்கு அதல ஒரு ஹோல் போட்டுறலாம். இப்போ இதல சூப்பரா ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த மூடியை இதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ அப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எடுத்திருந்த இந்த சின்ன மூடிலயும் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த இந்த பாட்டில் மூடிலயும் ஒரு சில ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கு. சோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டுறலாம். அந்த ஹோல்ஸ்லாம் எதுக்காக அப்படிங்கறது உங்களுக்கு போக புரியும். So நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா இந்த ஹோல் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரில்லிங் மெஷின் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி பார்க்கல அப்படினா மேல ஐ பட்டன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த வீடியோட லிங்க் கொடுத்திருக்கேன். இன்ட்ரஸ்ட் இருந்தா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So next இந்த மாதிரி கொஞ்சம் கறி கட்டைகள் எடுத்துறோம். நல்ல காஞ்ச வேப்ப மரத்துல உள்ள கட்டைய அரைவேக்காட்ல எரிய வச்சு எடுத்துறோம். சோ அதுக்காக வேப்ப மரத்து கறி கட்டைய தான் யூஸ் பண்ணனும் அப்படிலாம் கிடையாது. நான் எடுத்துக்கறத சொல்லிருக்கேன் அவ்வளவுதான். நீங்க ரெடி பண்ணதா இருந்தா உங்ககிட்ட எந்த விதமான கறி கட்டைகள் இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த கறி கட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சாதனத்தை யூஸ் பண்ணி நல்லா இடிச்சு பொடியாக்கிடலாம். சோ இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அந்த PVC பைப்ல நம்ம ஹோல் போட்டு எடுத்திருந்த அந்த மூடியை இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ இப்போ அந்த மூடியை க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த PVC பைப்போட ஃபிக்ஸ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த அந்த சின்ன மூடியையும் அந்த பாட்டில் மூடியோட இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிரலாம். சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் பஞ்சு எடுத்துறோம். இந்த பஞ்சை அந்த PVC பைப்புக்குள்ள ஒரு காவாசி அளவு கவர் ஆகுற மாதிரி நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த பைப்புக்குள்ள நம்ம 3 லேயர் செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து காட்டன் பஞ்சை செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த கறிக்கட்டை பொடியை பைப்புக்குள்ள ஃபில் பண்ணலாம். சோ இது வந்து அந்த பைப்போட ஒரு 3/4 அளவு கவர் ஆகுற அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் லேயரை வந்து நம்ம மறுபடியும் அந்த காட்டன் பஞ்சை யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண போறோம். சோ அந்த பைப்புக்குள்ள மிச்சம் இருக்கிற கேப் எல்லாத்தையுமே இப்போ இந்த காட்டன் பஞ்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி இந்த பைப்புக்குள்ள இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணும்போது ரொம்ப குத்திலாம் அமைக்கி ஃபில் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயாவே ஃபில் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மூடியையும் இதல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம வாட்டர் ஃபில்டர் தரமா ரெடி ஆகிரும். சோ இப்போ இந்த மூடியையும் க்ளூ கன் யூஸ் பண்ணி இதல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சோ இப்போ நம்ம சாதனம் தரமா ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இத டெஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். சோ இப்போ இத டெஸ்ட் பண்ணதுக்காக தண்ணில மண்ணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலங்கின நிலையில இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துறோம். இப்போ இந்த ஃபில்டரை அந்த பாட்டிலோட கனெக்ட் பண்ணி இந்த தண்ணியை அந்த ஃபில்டர் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகி தருது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ அந்த தண்ணி இந்த ஃபில்டர் வழியா எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகி வருது அப்படிங்கறத நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோட டியூரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர் ஆகிற வீடியோ நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சின்னதாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து தண்ணி ஃபில்டர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம இதே ஐடியாவில் இதே ஃபில்டரை நம்ம இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பைப்பெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா அதில் தண்ணி ஃபில்டர் ஆகி வரக்கூடிய டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எதுவும் இல்லாதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த தண்ணி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே தெளிவாக இருக்குது. நார்மலாக ஒரு தண்ணி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது தெளிவாக இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த கலரில் இருந்த தண்ணியை இந்த ஃபில்டர் எந்த கலருக்கு மாற்றிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஃபில்டர் தரமாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சாக்கடை கலரில் இருக்கிற மாதிரியான கொஞ்சம் தண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கறிக்கட்டை பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்போ இந்த ஃபில்டர் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி சூப்பராக தெளிவாக ஃபில்டர் ஆகி வருது. ஸோ இப்போ இந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பைப்புக்குள்ளே இருக்கிற காட்டன் பஞ்சு வழியாக இந்த தண்ணி போகும்போது இந்த தண்ணியில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மாதிரியான மேக்ஸிமம் அழுக்குகள் எல்லாமே அதிலே ஃபில்டர் ஆகிரும். ஸோ அதில் ஃபில்டர் ஆகி நெக்ஸ்ட்டு அந்த கறிக்கட்டை தூள் வழியாக அந்த தண்ணி போகும்போது இந்த தண்ணியில் மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன அழுக்குகளும் அதில் ஃபில்டர் ஆகிரும். ஸோ அதில் ஃபில்டர் ஆகி வரக்கூடிய தண்ணி மறுபடியும் இந்த காட்டன் பஞ்சு வழியாக இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஃபில்டர் ஆகி வெளியே வரும். ஸோ இது பேசிக்காக இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. சரி, எல்லாம் ஓகே. இந்த ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் ஆகி வரக்கூடிய தண்ணியை நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு தண்ணியை குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத அந்த தண்ணியில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை செக் பண்ணாமல் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதை செக் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இம்ப்யூரிட்டி டெஸ்டரும் இல்லை. ஸோ அதேமாதிரி இந்த ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் ஆகி வரக்கூடிய தண்ணியை குடிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டையும் நம்ம இந்த ஃபில்டர் ரெடி பண்ணலை. ஸோ கண்ணுக்கு தெரியுற மாதிரி அழுக்கு இருக்கிற எந்த விதமான தண்ணியையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த தண்ணியை குடிக்கலாமா குடிக்க முடியாதா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ அப்புறம் இதை எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபில்டரை டேரெக்டாக உங்கள் ஃபிஷ் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியை க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அதுக்கு வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபிஷ் டேங்கில் இருக்கிற தண்ணியை க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபில்டர் செட்டப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த தண்ணியையும் ஃபைனலாக இந்த ஃபில்டர் எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ அதேமாதிரி இது ரெடி பண்ண இந்த மாதிரி பிவிசி பேப்பர் தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன பாட்டில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த செலவும் இருக்காது. இப்போ இந்த ஃபில்டரை ஓப்பன் பண்ணி இந்த ஃபில்டரிங் ப்ராசஸில் இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த காட்டன் பஞ்சில் எல்லாத்துலேயுமே அந்த அழுக்கள் வந்து ஃபில்டர் ஆகியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த பஞ்சில் எல்லாம் அந்த அழுக்கு எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபில்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றி மறுபடியும் புதுசாக செட் பண்ணி நம்மளால் ரீயூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஃபில்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். இது ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.